இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்டோட யூனிட் 9 ஹிஸ்ட்ரி ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு, சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. சரியா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் அவுட் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த மாடரேட்ஸ். ஸோ மிதவாதிகளுடைய பங்களிப்பு பற்றி நாம் எழுத வேண்டும். கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மாடரேட்ஸ், மிதவாதிகளுடைய பங்களிப்பு. த early nationalists believed in constitutional methods. ஸோ அரசியல் சட்ட முறைகளிலே நம்பிக்கை கொண்டிருந்தவர்கள் ஆரம்பகால தேசியவாதிகள். கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொன்னாக்கா அடிப்படை சட்டங்கள், அந்த அடிப்படை சட்டங்களின் மீது நம்பிக்கை கொண்டு இந்த ஆரம்பகால தேசியவாதிகள் இருந்தார்கள். their activities, அவர்களுடைய செயல்பாடுகள் consisted of conducting hall meetings and deliberating the problems of the country in English. ஸோ அவர்கள் ஹால் மீட்டிங்ஸ் நடத்தினாங்க, ஹால் மீட்டிங்ஸ் எல்லாம் நடத்தினாங்க. அடுத்தது டெலிபரேட்டிங் த ப்ராப்ளம்ஸ், அதாவது நாட்டினுடைய பிரச்சனைகளை பற்றி ஆலோசித்தார்கள். டெலிபரேட்டிங் அப்படின்னா ஆலோசித்தார்கள், இங்கிலீஷில் ஆலோசித்தார்கள். அடுத்தது அட் தி டைம் ஆஃப் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், ஸோ வங்க பிரிவினை நடந்தபோது வெர்னாகுலர் லாங்குவேஜஸ் வேர் யூஸ்டு டு அட்ரஸ் த லார்ஜ் பப்ளிக். ஸோ அந்தந்த வட்டார மொழிகளை பயன்படுத்தி மிக பெரிய மக்களிடம், பொதுமக்களிடம் அவர்கள் சொற்பொழிவு ஆற்றினார்கள். ஸோ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் பிரிட்டிஷ்காரங்க செஞ்சபோது, வங்க பிரிவினை செய்தபோது வட்டார மொழிகளை பயன்படுத்தி மக்களிடம் பிரச்சனைகளை எடுத்துரைத்தார்கள். இந்த அட்ரஸ் அப்படின்னு சொன்னாக்கா உரையாற்றுவது. ஸோ எதை பற்றி உரையாற்றுவதுன்னா, இந்த இடத்த பொறுத்தளவில் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் பிரிட்டிஷ்காரர்களை விமர்சனம் செய்து அவர்கள் உரையாற்றினார்கள்னு அர்த்தம். த early nationalists came to be known as moderates. ஸோ ஆரம்பகால தேசியவாதிகளை மிதவாதிகள் என்று அறியப்பட்டார்கள். சரியா? அடுத்தது ரைட் எ நோட் ஆன் திருநெல்வேலி அப்ரைசிங். ஸோ திருநெல்வேலி கலவரத்தை பற்றி ஒரு சிறுகுறிப்பு வரைக. அப்ரைசிங் அப்படின்னு சொன்னால் ஒரு கலவரம். ஸோ அங்கே ஏன் கலவரம் நடந்துச்சு, அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நம்ம எழுதணும். திருநெல்வேலி அப்ரைசிங்னு ஒரு சப்ஹெட்டிங் போட்டுக்கோங்க. விஓசி, விஓசினா வஉ சிதம்பரனார், விஓ சிதம்பரனார் அண்டு சுப்பிரமணிய சிவா. ஸோ அவர் ஒரு தேசியவாதி. ஆர்கனைஸ்டு எ பப்ளிக் மீட்டிங் டு செலிப்ரேட் த ரிலீஸ் ஆஃப் பிபின். ஸோ பிபின் என்பவருடைய விடுதலை, ரிலீஸ் ஆஃப் பிபின்னா என்ன, பிபின் என்ற தேசியவாதியின் விடுதலையை டு செலிப்ரேட் கொண்டாடுவதற்கு ஆர்கனைஸ்டு எ பப்ளிக் மீட்டிங், ஒரு பொதுக்கூட்டத்தினை ஏற்பாடு செய்திருந்தார்கள் விஓசி மற்றும் சுப்பிரமணிய சிவா. விஓசினா வஉ சிதம்பரனார். சரியா? விஓசி அண்ட் சுப்பிரமணிய சிவா ஆர்கனைஸ்டு எ பப்ளிக் மீட்டிங் to celebrate the release of Bipin. Two leaders were charged with sedition and sentenced to rigorous imprisonment. Two leaders, இரண்டு தலைவர்களும், மேலே சொன்னோம் இல்லையா, அந்த ரெண்டு தலைவர்களும் were charged. அவர்கள் சார்ஜ்டுனா இந்த இடத்துல குற்றம் சுமத்தப்பட்டது, அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. என்ன குற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடிஷன். செடிஷன் அப்படின்னு சொன்னால் தேச துரோக குற்றம் அவர்கள் இரண்டு தலைவர்கள் மீதும் குற்றம் சாட்டப்பட்டது. அண்டு சென்டென்ஸ்டு டு ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட், கடுமையான சிறை தண்டனை அவர்களுக்கு விதிக்கப்பட்டது. இந்த இடத்துல சென்டென்ஸ்டு அப்படின்னு சொன்னால் தண்டனை விதித்தல். சரியா? இம்ப்ரிசன்மெண்ட்னா சிறை தண்டனை, ரிகரஸ் அப்படின்னு சொன்னால் கடுமையான சிறை தண்டனை. VOC was given a draconian sentence of 2 life imprisonments.
விஓசிக்கு மிக கொடுமையான இரட்டை ஆயுள் தண்டனையை அவர்கள் விதித்தார்கள். சென்டென்சஸ் அப்படின்னு சொன்ன தண்டனை கொடுத்தல். The news of the arrest sparked riots in Tirunelveli, leading to the burning down of the police station, court building and municipal office. So news of the arrest, இந்த தலைவர்களை கைது செய்யப்பட்ட செய்தி. ஸ்பார்க்டு அப்படின்னா தீப்பொறியானது, நெருப்பாக மாறியது. எதுக்கு? ரயாட்ஸ் இன் திருநெல்வேலி. ரயாட்ஸ்னால் கலவரங்கள். திருநெல்வேலியின் கலவரங்களுக்கு ஒரு நெருப்பு பொறியாக மாறியது இந்த இரு தலைவர்களும் கைது செய்யப்பட்ட செய்தி. லீடிங் டு, அதனால் என்ன நிகழ்ந்ததுன்னா, பேர்னிங் டவுன் ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷன், காவல் நிலையத்தை தீ வைத்து எரித்தார்கள். கோர்ட் பில்டிங்கை தீ வைத்து எரித்தார்கள். முனிசிபல் ஆஃபீஸையும் தீ வைத்து எரித்தார்கள். இட் லெட் டு தி டெத் ஆஃப் 4 people இன் போலீஸ் ஃபயரிங். ஸோ போலீஸோட துப்பாக்கிச்சூடு, போலீஸ் ஃபயரிங் அப்படின்னு சொன்னால் துப்பாக்கிச்சூடு. அதில் டெத் ஆஃப் 4 people, 4 பேர் மரணமடைந்தார்கள். அதற்கு தான் இந்த கலவரத்திலே பிரச்சனை. கலவரத்தில் நிகழ்ந்த ஒரு செயல். இட் லெட் டு டெத் ஆஃப் 4 people இன் போலீஸ் ஃபயரிங். விஓசி வாஸ் மேட் டு புல் தி heavy oil press. வாவு சிதம்பரம் வாஸ் மேடு டு புல். சரியா? ஹெவி ஆயில் ப்ரெஸ் அப்படின்னா செக்கு, எண்ணெய் பிழிகிற செக்கை இழுக்க சொல்ல அவரை இழுக்கச் செய்ய வைத்தார்கள். விஓசியை இழுக்கச் செய்த வைத்தார்கள். ஸோ அதுதான் 2வது கொஸ்டினும். அடுத்து நம்ம இப்போ 3வது கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அனி பெசன்ட் டு இந்தியாஸ் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்? ஸோ இந்த சுதந்திர போராட்டத்தில், இந்திய சுதந்திர போரில் இந்த அனி பெசன்ட் அம்மையாருடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அனி பெசன்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. அனி பெசன்ட், an Irish lady, started Home Rule League in 1916. ஸோ அனி பெசன்ட் என்ற அம்மையார், அவர் ஒரு அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்த ஒரு பெண். அவர் ஹோம் ரூல் லீக் என்ற அமைப்பினை 1916ஆம் ஆண்டு துவக்கினார். ஷி கேரிடு ஃபார்வர்ட் த டிமாண்ட் ஃபார் ஹோம் ரூல் ஆல் ஓவர் இந்தியா. ஸோ ஆல் ஓவர் இந்தியானா இந்தியா முழுவதும் டிமாண்ட் ஃபார் ஹோம் ரூல். ஸோ ஹோம் ரூல்னால் என்ன? நம்மை நாமே ஆள்வது. ஸோ இந்தியர்கள் இந்தியாவை ஆள்வது என்ற அந்த கோரிக்கையை எல்லா இடங்களுக்கும் முன்னெடுத்து சென்றார். ஃபார்வேர்ட்னா முன்னெடுத்து சென்றார். கேரீடுனா இந்த இடத்துல முன்னெடுத்து சென்றார் அப்படின்னு நம்ம படிச்சுக்கணும். புரியுதா? அனி பெசன்ட், an Irish lady, started Home Rule League in 1916. She carried forward the demand for home rule all over India. அடுத்தது, she started the newspapers New India and Commonweal to carry forward her agenda. ஸோ அந்த அவங்களுடைய எஜெண்டாவை முன்னெடுத்து செல்வதற்கு 2 செய்தித்தாள்களை ஆரம்பித்தார். she started the newspaper, செய்தித்தாள்களை ஆரம்பித்தார். அந்த செய்தித்தாள்களினுடைய பெயர்கள் நியூ இந்தியா அண்டு காமன்வீல். ஸோ 2 நியூஸ்பேப்பர். எதுக்கு இந்த நியூஸ்பேப்பர்? டு கேரி ஃபார்வர்ட் ஹர் எஜெண்டா. ஸோ அவங்களுடைய எஜெண்டாவை முன்னெடுத்து செல்வதற்காக. ஷி ரிமார்க்டு, அவர்கள் குறிப்பிட்டார்கள், பெட்டர் புல்லக் கார்ட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் தேன் எ ட்ரெயின் டீலக்ஸ் வித் சப்ஜெக்ஷன். ஸோ மாட்டு வண்டி சுதந்திரம் போன்றது. மாட்டு வண்டி மெதுவாக தான் போகும். அதே மாதிரி சுதந்திரம் மெதுவாக அல்லது கொஞ்சம் சௌகரியமாக குறைவாக இருந்தாலும் அதுதான் சிறந்தது. தேன்னா அதனை விட, எதனை விட? ஒரு டீலக்ஸ் ட்ரெயின் வித் சப்ஜெக்ஷன், எல்லா சௌகரியங்களையும் கொண்ட ஒரு ரயிலிலே அடிமையாக இருப்பதை விட சுதந்திரத்தோடு மாட்டு வண்டி பயணமே சிறந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு சிரமங்கள் இருந்தாலும் சுதந்திரம்தான் சிறந்தது.
நாம் அடிமைகளாக ஒரு வசதியான நிலையில் அடிமைகளாக இருப்பதை விட சுமாரான சிரமங்களை கொண்டு சுதந்திரமாக வாழ்வதே சிறந்தது என்ற பொருளில் பெட்டர் புல்லக் கார்ட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் தேன் எ ட்ரெயின் டீலக்ஸ் வித் சப்ஜெக்ஷன் என்று அவங்க குறிப்பிட்றாங்க. ஷி ரோட் 2 books, 2 புத்தகங்களை எழுதினார். ஹவ் இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம், சரியா, நான் படிக்கிற மாதிரி படிக்கணும். ஹவ் இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம், இந்திய சுதந்திரத்திற்காக, ராட்னா துயரப்படுதல், துன்புறுதல், இந்தியா எப்படி சுதந்திரத்திற்காக துன்பப்பட்டது அப்படின்னு ஒரு புஸ்தகம். இன்னொரு புஸ்தகம் இந்தியா எ நேஷன் அண்ட் எ பாம்ப்ளெட் ஆன் செல்ஃப் கவர்மெண்ட், ஒரு தேசம் சுயராஜ்யத்திற்காக என்ற 2 புத்தகங்களையும் அனி பெசன்ட் அம்மையார் எழுதினார். ஸோ படித்து பாருங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.